வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நாளைய மூமெண்டம் எப்படி இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து நேற்று வரைஞ்ச ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ இது எதையுமே லைனை நான் சேஞ்ச் பண்ணல. அதே லைனை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து டே கேண்டிலில் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருந்தது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சேனல் மாதிரி இருக்குது. இந்த சேனல்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒன்ஸு இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ வந்து இது என்ன அர்த்தம்? நான் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் வேறு கலர் வச்சுக்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதுல்ல, உடனே இங்கே போய் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு சேனலோட பிரேக் அவுட் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி சேனலுக்குள்ளே மூவ் ஆகிறப்ப ஒரு பிரேக் அவுட் கொடுத்து சேனலை போய் ரீடெஸ்ட் பண்ணும். நம்ம வந்து இந்த ரேஞ்சில் வெயிட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கேருந்து ரீடெஸ்ட்டு, சேனலோட ரீடெஸ்ட் லெவல் இந்த இடத்துலேருந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே சப்போர்ட் கொடுத்தோமோ, நான் ஷார்ட்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் டெய்லி போடுறேன். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் ஷார்ட்ஸில் எக்ஸாக்டாக நம்பர்ஸில் மென்ஷன் பண்ணி போடுறேன், எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸு. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டாக இந்த சேனல் இங்கே பிரேக் அவுட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தா ஃபஸ்ட்டு டார்கெட் இதை வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். செகண்ட் டார்கெட்டு நம்ம இது தான் சப்போர்ட் சொல்லியிருந்தோம், அந்த ரேஞ்சு. அதுவுமே பிரேக் அவுட் ஆனோன்னு பாருங்கள், நம்ம இங்கே வரைஞ்ச கிராஸ் ட்ரெண்ட் லைனோட லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்படி தான் ஒரு சேனல் பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கொஞ்சம் உங்களுக்காக ஜூம் அவுட் பண்ணுறேன். நான் நேற்று இந்த வரைஞ்சோல இந்த லைனை எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல. இப்போ புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸு இல்லை புதுசாக வர வியூவர்ஸு இவங்களுக்கு வந்து இது எப்படி வரைஞ்சேன்னு தெரியலனா, ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கில் இது எப்படி வரைஞ்சோங்கிறது இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களாலையும் இதை ஈஸியாக வரைய முடியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு என்னோடய கன்சிடரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இது நிஃப்டிக்குள்ளார இப்போ இருக்கிறது ஒரு டபுள் டாப்பு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டபுள் டாப்போட கன்ஃபர்மேஷனு இந்த நெக் லைன், இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இப்போ கர்சர் வைக்கிற இடம், இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது ஃபர்தராக இந்த ரேஞ்சை தாண்டதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ க்ளோசிங் பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு டபுள் டாப்பாக இருக்குது. இந்த பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா நிஃப்டி வந்து ஈஸியாக 17,450 ரேஞ்சை ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உடனே நீங்கள் போய்ட்டு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள். இன்னும் அதில் என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரீஜியன்லேருந்து இப்போ டபுள் டாப் ஜோன் சொன்னோம்ல, அந்த ரீஜியன்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ட்ரெண்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கா. இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து நம்ம நெக்லைன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போது நிஃப்டி நாளைக்கு சப்போஸ் அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை கேப் அப் ஆகுதுன்னா, இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இதை தாண்டி நல்ல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 17,335 இல்லை 17,700 ரேஞ்ச் வரைக்கும் இங்கேருந்து ஈஸியாக மூவ் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு இந்த ரேஞ்ச் க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து, நான் இந்த ஆரஞ்சு லைன் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவலில் மார்க் பண்ணது, இன்றைக்கி டே லெவலே ஹைலே தான் இது இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு வந்து என்னவோ ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி திருப்பி இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணி இப்படி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே சேம் டைமு இப்போ இந்த ரேஞ்ச் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இதிலேருந்து என்ன ஆகும், இப்படியே கன்சால்டேட் ஆகவும் சான்ஸ் இருக்குது நாளைக்கு. இல்லை கேப் டவுன் ஆகுதுன்னா இந்த ரீஜன் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன், இதில் வந்து சப்போர்ட் எடுத்து இங்கே போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு
திருப்பி ஃபர்தராக நான் சொன்னல டபுள் டாப்பை வேலிடேட் பண்ணி இப்படி கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி அந்த ஜோன் பிரேக் அவுட் ஆனவுடனே எவ்வளோ லாங் இருக்கோ அந்த லெவல் மட்டும் டார்கெட் வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கும் நல்ல ப்ராஃபிட் டேவாக அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி என்னோடய அனலைசிஸை யூஸ் பண்ணி யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரீஜன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கூட நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா குட்டி சேனலுக்குள்ளே மூவ் ஆகிற மாதிரி கூட நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். எப்படி சொல்கிறேன்னா சேனல் ஹை எகெயின்ஸ்ட் ஹை லோ. ஸோ இப்போ இந்த ரீஜன் தான் நான் சொன்னல, இந்த ரீஜன் வந்து ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான இடம். ஓகேங்களா, இந்த இடத்துலேருந்து ஃபர்தராக அப்பானா கூட சேனலோட ஹை இந்த ரீஜன் இதை பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக அப்பா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கக்கூட சான்ஸ் இருக்குது. அப்படி இந்த கிராஸ் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இதை பிரேக் அவுட் ஆகுது ஒன்ஸ்னா எகெயின் நான் இங்கே சொன்ன மாதிரி தான் இப்படி வந்து இறங்கி இப்படி போயிட்டு திருப்பி ரீட்டஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ இந்த ரீஜன் சப்போர்ட் சொன்னோம்ல 17,521 இந்த ரீஜனில் பாட்டு எகெயின் இதை போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட அமையறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது டபுள் டாப்பாக கன்ஃபர்மேஷன் பண்ணுறதா இருந்தால் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம அனலிசிஸை வச்சு ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட ஜோன் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனாக வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அப்போ இந்த ரீஜனை கட் ஆகிறப்ப இதுதான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்க போகுது. ஸோ இதை கட் ஆச்சுன்னா இந்த ஜோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ஜோனுக்காக வெயிட் பண்ணலாம் கால் ஆப்ஷனில். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகுது கீழே இறங்குனா இதை ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இங்கே இப்படி இறங்கிட்டு ரீடெஸ்ட் பண்ணாமலும் சேனலில் சில டைம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ரேஞ்ச் இறங்குதில்ல, அப்போ வந்து நீங்கள் ஒரு 10 லாட்டில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு 3 லாட்டை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்கேருந்து திருப்பி இறங்கிட்டு இப்படி ரீடெஸ்ட் ஆகிற ஜோனில் போய் நீங்கள் வந்து பேலன்ஸ் உள்ள லாட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் ஏன்னா இந்த ரீடெஸ்ட் நடக்கலைன்னா அட்லீஸ்ட் அப்போ ரீடெஸ்ட்டே நடக்கலைன்னா என்ன ஆகும், இந்த ஜோனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுது, இந்த லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் ஆல்ரெடி 3 லாட் வச்சுருப்பீங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இதுக்கு வந்து லாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் செபியில் ரிஜிஸ்டர் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நாலேஜ் என்னவோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும், இதை புரிஞ்சிக்க முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இதோட ப்ரிடிக்ஷன் நம்மளால் கெஸ் பண்ண முடியுங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தாட்டு. கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து லைன்ஸை வரைய பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அனுபவம் கிடைக்கிறதுக்கு. இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோன்னா இது ஒரு சேனலில் மூவ் ஆகிட்டுருக்கு. சேனல்லேருந்து பிரேக் அவுட் ஆகி இப்போ நான் என்ன சொன்னேன் ரீடெஸ்ட் லெவல். ஓகேங்களா, ரீடெஸ்ட் லெவல் போயிட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹையிலேயே ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சுக்கு மேலே அதில் மூவ் ஆக முடியல. ஸோ அங்கேருந்து ஃபர்தராக இங்கே கீழே இறங்கிடுச்சு. ஸோ இந்த ரீஜன்லேருந்து கீழே இறங்குறப்ப இந்த ட்ரெண்ட் லைன் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இந்த ரீஜனில் ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த ரீஜன் வந்து தொட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைம் இந்த இடம் நம்ம சப்போர்ட்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிற ரேஞ்சில் வாங்கியிருந்தால் கூட நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து லாபம் அதிகமாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. மினிமம் ப்ராஃபிட் வந்தாலே புக் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு அதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். நம்மளோட கேபிட்டல் வந்து மிஸ் ஆகாது. நம்ம சின்ன பேராசைக்கு ஆசைப்பட்டு கிடைக்கிறதையும் மிஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஷன் கிடைக்குதோ ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு இன்னும் லாபம் வரும்னு உட்காந்துருக்காதீங்க. ஏன்னா இது எப்போ வேணால் மார்க்கெட் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சடனாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். அப்போ வந்து நமக்கு வந்த ப்ராஃபிட்டும் லாஸ் ஆஃப் ஆகிடும், கேபிட்டலும் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரொம்ப நிதானமாக ப்ளே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இதுலேயும் எக்ஸாக்டாக எனக்கு தெரியுதுங்களா, என்னது இது
டபுள் டாப் ஜோன் கரெக்டுங்களா. இப்போ டபுள் டாப் ஜோன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக எங்கே வரணும், இந்த டபுள் டாப்போட பாட்டம் ரேஞ்ச் இந்த ரீஜனுக்கு தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொன்னேன்ல, நிஃப்டியில் சொன்னதே சேம் தான், எல்லாத்துக்குமே இந்த லைன்ஸு பேசிக் கான்செப்ட் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஜன்லேருந்து இங்கே போயிட்டு வீக்குக்கு ஹை ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தராக இப்படி இறங்கி இந்த ட்ரெண்டுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த ரீஜனை கட் ஆகுது, வீக்லி ரீஜன் இந்த ரீஜன் இருக்குல்ல, இதை கட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இந்த ரீஜன் தான் வந்து நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன். சப்போஸ் இங்கேயே வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி கட் ஆகுதுன்னா இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டார்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. ஒரு நாளைக்கு நிறைய ட்ரேட்லாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் ஒரு ட்ரேடு இல்லைனா 2 ட்ரேடு உங்களை நீங்களே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம பேராசைப்படுறப்ப தான் வந்து காசு நிறைய கிடைக்குதுங்கிறப்ப தான் வந்து மாட்டுப்போம். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக எந்த ரீஜன் இருக்குன்னா இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இடம் இருக்குது பாருங்கள், ஓகேவா. அதே மாதிரி இந்த ரீஜன், இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடந்திருக்கா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரீஜன் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து இந்த ரீஜன் டபுள் டாப்போட க்ளோசிங்கு. ஸோ இப்போ இந்த ரீஜன்லேருந்து இங்கே வந்தால் இது பிரேக் அவுட் ஆச்சு. இந்த இடம் கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரேடு எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ட்ரெண்ட் லைனோட கிராஸ் நடக்குது. எந்த இடத்துல வேணால் சப்போர்ட் போட்டு திருப்பி மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸு இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவல், அந்த சின்ன லெவலில் ட்ரை பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் லெவல் ப்ராஃபிட்டே எப்போவுமே போதுமானது. ஒன்றுமே கிடைக்காததுக்கு லாபத்தோடு வெளில வர்றது வந்து ஒரு சிறந்த புத்திசாலித்தனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய வீடியோட அனாலிசிஸ். இது பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்தராக இன்னும் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், எங்களுக்கு புரியல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் டெக்னிக்கல் வந்து பேட்டர்ன்ஸ் கூட ஒர்க் ஆகும். அதே சேம் டைமு நியூஸ் பேஸ்டாக நடந்தாலுமே சடனாக இறங்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு டெக்னிக்கல் ரீஜனில் போய் நின்று தான் திரும்பி ரிவர்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கும் ஆகிட்டுருக்கு. அதையும் நீங்களும் இப்போ கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் நேற்று வரைஞ்ச சேனல் பிரேக் அவுட், இன்றைக்கி வரைஞ்ச இப்போ டபுள் டாப்பு, இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பி சொல்கிறேன், நான் வந்து செபிலெலாம் ரிஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நான் என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் இதில் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, நான் அனலைஸ் பண்ணுறது கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வருமானு. அவங்களோட அட்வைஸை கேட்டுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காசு உங்களோடது, அந்த காசுக்கு கேரண்ட் நீங்கள் தான் வந்து உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.